يا من صليت بكل الأنبياء. بسم الله الرحمن الرحيم. கற்பித்தல் கற்றலில் பரிசளித்தலும் தண்டனை வழங்கலும் மாணவரை நெறிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நுண்முறைகளாகும். பரிசு வழங்குவதன் மூலம் நன்னடத்தையை விருத்தி செய்யவும் தண்டனை மூலம் தீய நடத்தையை நீக்கவும் முடியும் என்பது உளவியலாளரின் கருத்து. ஆனால் இவை வயதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு அமைதல் இன்றியமையாததாகும். பணச்செலவு எதுவுமின்றி பரிசு வழங்கி ஊக்குவிக்க முடியும். சிறு குழந்தைக்கு தாயிடம் இருந்து கிடைக்கும் முத்தம் ஒரு பரிசு. ஆரம்ப வகுப்புகளில் கற்கும் மாணவருக்கு ஆசிரியர் இடும் சரி அடையாளம் ஒரு பரிசு. இதனால் தான் சில ஆசிரியர்கள் தாம் இடும் சரி அடையாளங்களை சற்று பெரிதாக நீட்டி இடுவதுண்டு. இடைநிலை வகுப்பு மாணவருக்கு குட் நன்று, வெரி குட் மிக நன்று, எக்ஸலண்ட் பிரமாதம் போன்ற சொற்பிரயோகங்கள் பரிசாக அமையும். இளைஞன் ஒருவனுக்கு தனது நண்பர்களிடமிருந்து கிடைக்கும் மதிப்பு பாராட்டு ஒரு பரிசாகும். தமது தொழில் வழங்குனரிடமிருந்து ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் வெல்டன், குட் ஜாப் போன்ற வார்த்தைகள் பரிசாகும். பணச்செலவின்றி பரிசு வழங்கி ஊக்குவிக்கும் அதேவேளை பொருள் கொடுத்து உற்சாகப்படுத்தும் சந்தர்ப்பங்களும் உண்டு. சிறாருக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் போன்ற ருசியான உணவுப் பொருட்களை வழங்குவது முதல் கிண்ணம், கேடயம் போன்றவை கொடுத்தல், பொன்னாடை போர்த்துதல், பொற்கிளி வழங்குதல், நினைவு சின்னம் சூடுதல் போன்ற உயர்மட்டம் வரை பொருள் வழங்கி ஊக்குவிப்பதை வரிசைப்படுத்தலாம். பிழையான நடத்தையை களைவதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்டனையை பல்வேறு மட்டங்களில் பல்வேறு விதமாக பயன்படுத்த முடியும். தண்டனை என்னும்போது அடித்தல், உதைத்தல், காயப்படுத்தல், கட்டி வைத்தல், சிறையில் அடைத்தல் என்று கருதிவிடாதீர்கள். பாடசாலையில் மாணாக்கருக்கு உடலியல் தண்டனை, ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் வழங்குவது பிரித்தானிய ஆட்சியிலிருந்தே எமது நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆங்கில ஆட்சியின் போது சுமார் 97 வருடங்களின் முன்னர் 1927 12/21 E36 இலக்கமும் கொண்ட முதலாவது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. இச்சுற்றுநிருபமானது பல்வேறு வடிவங்களை பெற்று மீள் சுழற்சி செய்யப்பட்டு நாட்டின் சகல பாடசாலைகளுக்கும் அப்போது அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சுற்றறிக்கையின் இறுதி வடிவம் 2005 குறுக்குக்கோடு 17 இலக்கமும் 2005 5/11 கொண்டதாகும். இச்சுற்று நிருபத்தில் உடல் ரீதியான தண்டனை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு நீண்ட காலமாக உடலியல் தண்டனை தடை செய்யப்பட்டிருப்பினும் கூட பாடசாலைகளில் மாணாக்கர் தண்டிக்கப்படுவதும், ஏன் சில வேளைகளில் மூர்க்கத்தனமாக தாக்கப்படுவதும், வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதும், ஆசிரியர்களும் அதிபர்களும் கைது செய்யப்படுவதும் தொடர்பு சாதனங்கள் மூலம் அடிக்கடி அறிய கிடைக்கும் செய்தியாகும். எமது மூதாதையர் தண்டனை வழங்கும் செயற்பாட்டை எவ்வளவு சாமர்த்தியமாக செய்து வந்தனர் என்பதை எமது வழக்கில் இருக்கும் சொற்றொடர் மூலம் அறியலாம். சாம, பேத, தான, தண்டம் என்னும் மரபு அவர்களின் உளவியல் நுட்பத்தை புலப்படுத்தி நிற்கின்றது. இதன் வழி சாம சமாதானமாக, அன்பாக, ஆதரவாக போதனை செய்தல், பேத தனிமைப்படுத்தி உபதேசித்தல், உளவள ஆலோசனை கூறல், தானம் பரிசு வழங்கி ஊக்குவித்தல், தண்டம்
தண்டனை மூலம் தவறான நடத்தையை நீக்கி நெறிப்படுத்தல் என்று வரிசைப்படுத்தப்பட்டிருப்பது எமது மூதாதையரின் உளவியல் புலமையை புலப்படுத்துகின்றது. கணவன்மார் தமது மனைவியரை வழிப்படுத்தக்கூடிய படிமுறை அல் குர்ஆனில் மிக அழகாக வரிசைப்படுத்தப்பட்டிருப்பதானது கணவன்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோருக்கும் சிறந்த வழிகாட்டலாக அமைந்துள்ளதை காணலாம். அப்பெண்கள் மாறுபாடு செய்வர் என நீங்கள் அஞ்சும் பட்சத்தில் அவர்களுக்கு புத்திமதி கூறுங்கள். பின்னர் அவர்களை படுக்கையில் ஒதுக்கி வையுங்கள். பின்னர் அவர்களுக்கு அடியுங்கள். அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து விடின் அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதற்காக வேறு வழிகளை தேடாதீர்கள். அல் குர்ஆன் 3 கட்டமாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ள இந்நெறிப்படுத்தல் படிமுறையின் போது ஒரு கட்டத்தில் அவர்கள் கட்டுப்பட்டு விடுவார்களானால் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதென்பதை இந்த ஆயத்திலிருந்து மிக துல்லியமாக குறிப்பிடப்பட்டுள்ளதை வலையொளிநேயர்கள் விளங்கிக் கொள்வது சிரமமான காரியம் அன்று என நான் கருதுகின்றேன். மேலும் இந்த ஆயத்தை விளக்குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியே மனைவியரை புறக்கணிக்க வேண்டாம் எனவும் கண், கன்னம், முகம் போன்ற மென்மையான உறுப்புகள் தவிர்க்கப்படல் வேண்டும் எனவும் காயப்படுத்தக்கூடாதெனவும் தூற்றித் திரிய வேண்டாம் எனவும் தடை செய்துள்ளமை ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே ஆசிரியரும் பெற்றோரும் பிள்ளைகளை வழிப்படுத்தும் போது பொருத்தமானவாறு படித்தரமான நடவடிக்கைகளை கையாளுதல் கடமையாகும். பரிசு பயனளிக்கும் போது தண்டனை வழங்குவது தகாது. வேறெந்த நடவடிக்கையும் பயனளிக்காத போதே தண்டனையை செயற்படுத்தல் வேண்டும். முழங்காலில் நிறுத்தி வைத்தல், வெயிலில் நிறுத்தி வைத்தல், மேசை மேல் ஏற்றி நிறுத்தல், மேசைக்கு கீழ் குனிய வைத்தல் போன்ற உடலியல் தண்டனைகளை விடுத்து உளவியல் ரீதியான தண்டனைகளே பரிந்துரைக்கப்படுகின்றமை கவனத்திற்கொள்ளப்படல் வேண்டும். இந்த வகையில் சிறுபிள்ளைகளை கடிந்து கொள்ளல் அல்லது எச்சரித்தல் மூலமும், இளைஞன் ஒருவனை அவனது குழுவிலிருந்து பிரித்து விடுவதன் மூலமும், வயது வந்த ஒருவரை விருந்துக்கு அல்லது வைபவத்துக்கு அழைக்காது விடுவதன் மூலமும் இவர்களிடம் காணப்படும் பிழையான நடத்தையை நீக்கி சமூகமயமாக்க முடியும் என்பது அறிஞர்களின் கருத்தாகும்.